இன்னைக்கு சுவையான அருமையான சன்னா மசாலா சப்பாத்தி பூரிக்கும் நல்லாயிருக்கும், ரைஸுக்குமே அதை விட சூப்பராக இருக்கும். வீட்டில் இருக்க பொருட்கள் வச்சு எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்த்துடலாமா? தேவையான பொருட்கள்: ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கோங்க, நறுக்குன சின்ன வெங்காயம், தக்காளி, கருவேப்பில்லை. ஒரு கப் அளவுக்கு சின்ன வெங்காயம், 4 தக்காளி நல்லா பொடியாக நறுக்கி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. சூரி மெத்தி, காஞ்ச வெந்தயக்கீரை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கோங்க. இது கூடவே பிரியாணி ஸ்பைசஸ் எடுத்துக்கோங்க. மசாலாஸ் ஃபஸ்ட்டே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 2 டேபிள் ஸ்பூன் வெறும் மிளகாய் தூள், 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் உப்பு. நைட்டே ஊற வச்ச கொண்டக்கடலைங்க 8 மணி நேரம். காலையில் நல்லா புசு புசுன்னு இந்த மாதிரி ஃப்ளஃபியாக ரெடி ஆகிடும். இப்போது ஒரு கடாயில் குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் நல்லெண்ணெய் தான் சேர்த்துருந்தேன். இதில் பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. பொடியாக நறுக்குன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அது கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இந்த வெங்காயமும் கருவேப்பிலையும் நல்லா வதங்கி வரணுங்க. அப்போ தான் டேஸ்ட் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். வெங்காயம் நல்லா பொன்னிறமாகிற வரையும் வதக்கிக்கோங்க. பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம், ஆனால் நான் இன்னைக்கு சின்ன வெங்காயம் தான் சேர்த்துருந்தேன். சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா டேஸ்ட் இன்னுமே சூப்பராக இருக்கும். இது கூடவே வீட்டிலே அரைச்ச இஞ்சி பூண்டு விழுது 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்தாச்சுங்க. சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது சேர்க்குறனால நல்ல ஒரு நான்வெஜ் எஃபெக்ட்டுக்கு கண்டிப்பாக இந்த ரெசிபி இருக்கும். இது கூடவே நம்ம தக்காளி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிட்டதுக்கு அப்புறமா தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இந்த வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி இந்த மாதிரி நல்லா மசிஞ்சு இருக்கணுங்க. நல்லா மசிஞ்சு இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலாவை சேர்த்துக்கோங்க. மசாலா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. இந்த தக்காளி வெங்காயம் கூட நல்லா இந்த மசாலா நல்லா மிக்ஸ்அப் ஆகிற மாதிரி ஒரு 3 நிமிஷம் நல்லா வதக்கி கொடுத்துக்கோங்க. இந்த டைமில் ஸ்டவ்வை மீடியம் ஹையில் வச்சுக்கோங்க. நல்லா ஒரு 3 நிமிஷம் நல்லா கலந்ததுக்கப்புறமா மசாலாஸ் எல்லாம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கி நல்லா கோட் ஆகிடணும். இப்போது நம்ம ஊற வச்சுருக்கோம்ல சென்னா, அதை உள்ளே சேர்த்துக்கோங்க. சென்னாவை சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. நான் இன்னைக்கு வெள்ளை சுண்டல் தான் எடுத்திருக்கேன். வெள்ளை சுண்டல் எடுத்திங்கன்னா டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்குங்க. நீங்கள் கருப்பு சுண்டல் இருந்தால் கூட பயன்படுத்திக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டதுக்கப்புறமா இது கூட 2 கிளாஸ் அளவுக்கு மட்டும் நான் தண்ணி சேர்த்துருக்கேங்க. உங்களுக்கு நல்லா குழம்பு மாதிரி வேணும்னா நீங்கள் 4 கிளாஸ் அளவு கூட தண்ணி சேர்த்துக்கலாம். ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் வரதே இந்த கசூரி மெத்தி தாங்க. இந்த வெந்தயக்கீரை தான் அந்த டேஸ்ட்டை நமக்கு கொடுக்கும். ஸோ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கதை சேர்த்துக்கோங்க. நல்லா இந்த மேலே தூவி விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டதுக்கப்புறமா லேசாக ஒரு கொதி வர மாதிரி ஆரம்பிக்கோங்க. அந்த டைமில் நீங்கள் குக்கரை மூடி போட்டு கரெக்டாக ஒரு 3 விசில் மட்டும் விட்டால் போதுங்க. இந்த ரெசிபி நீங்கள் மார்னிங் டைமில் செய்யலாம். ஏன்னா நம்ம குக்கர்லேயே செய்ய போகிறோம். ரெடி குயிக், ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடும். நீங்கள் மார்னிங் பண்ணுற சப்பாத்திக்கும் வச்சுக்கலாம், மதியம் சாப்பிட்ற ரைஸு கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாங்க. ரொம்பவே அருமையாக இருக்கும். செய்து பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். 3 விசில் விட்டதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்தா சூப்பரான நல்ல கம்மன்னு ஒரு நான்வெஜ் ஸ்டைலுக்கு ஒரு வெஜிடேரியன் ரெசிபினா இந்த சன்னா மசாலா தாங்க. ரொம்பவே அருமையாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக நீங்கள் சொல்லுவீங்கன்னு நான் நம்புகிறேன். நாளைக்கு வேறு ஒரு ரெசிபி ஐடியாவோட கண்டிப்பாக வரேன். பாய்.